அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது அவர் குறிப்பிட்டு சொல்லுவார், வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. ஓட்டு போடு சூரியனுக்கு, சூரியனுக்கு ஓட்டு போடு. என்ன இப்படி சேஞ்ச் ஆயிட்டா? ஓட்டு போடு சூரியனுக்கு, சூரியனுக்கு ஓட்டு போடு. இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலில் இருப்பதால் யாரால உங்களுக்கு பாதுகாப்பு இல்லமா? சரிடா மாட்டுப்பலாம் நல்லா சரி. யாராலையுமே பாதுகாப்பு இல்லையே. எங்கள் அரசியல் எதிரியான திமுகவாலையும் பாதுகாப்பு கிடையாது, எங்கள் கொள்கை எதிரியான பாஜகவாலையும் பாதுகாப்பு கிடையாது. கண்டுபிடிச்சாப்ல விட்டுருமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்கறியா? இப்ப பாரு, ஒரே அடியில 2 பேர் அப்படியே சுக்கு சுக்கா நொறுங்க போறீங்க. ஸ்டாலின் அங்கிள் 5 பேரை விடுவிச்சீங்க. அவரே மாத்திட்டாரு சாருன்னு. ஸ்டாலின் அப்பாவா? அப்பா என்றால் பாதுகாப்பு கொடுத்தாதானங்க அப்பா. எந்த ஒரு பாதுகாப்புமே கொடுக்கல, அவரை எப்படி நாங்க அப்பான்னு சொல்ல முடியும்? என்னடா அப்பா? ஏண்டா வேடி புடிக்கிட்டு வேடி கேட்டது போய் வேற பேசுறீங்களாடா? இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வேன் என கூறி 5 பேரை மட்டும் விடுவிச்சுட்டு மத்த எல்லாருமே வெளியில வந்தா ஆபத்துன்னு அறிக்கை விடுறீங்களே, நீங்க எப்படி சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருக்க முடியும்? இதெல்லாம் எனக்கு தேவைதானா? கண்டவனா கூட்டி வந்து திட்டு வாங்கிட்டா நீங்க. இங்க 2 பேரும் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறதும், பின்னாடி போய் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டதும் ஆட்சி அதிகாரத்தில் மட்டும்தான் நினைச்சேன். ஆனா தந்தி சேனலுக்குள்ளேயும் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நேரத்துல எடுத்த மாதிரி என்னடா நட்பு? இந்த காலத்துல இப்படி ஒரு நட்பா? ஃப்ரெண்ட்ஷிப்னா இதான்டா ஃப்ரெண்ட்ஷிப். எல்லாம் வருவீங்க 2 பேரும். அட சண்டை போடாதீங்கப்பா, சண்டை போடாதீங்க. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. டேய் டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற? சட்டமன்றத்தில் இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்று சொன்னதும் திமுக காரணங்க. தீவிரவாதி என்று குறிப்பிட்ட திமுகவினர் எப்படி இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக இன்னைக்கு இருக்க முடியும்? என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. என்ன காப்பாத்துங்க சார். கிறிஸ்துவ நண்பரான எனது அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு நாள் நோன்பு இருந்து, இப்தார் நோன்பு இருந்து நோன்பு முடித்தார். பனையூரில் வேணால் நடத்தி இருப்போம், குப்பை தொட்டியில உணவு கொடுக்க மாட்டோம். இது நீ செருப்பு கட்டி அடிச்சுக்கலாம்பா, அசிங்கப்படுத்த. என்னப்பா இதுக்கு போய் இவ்வளவு வசனம் பேசுற? உங்களோட எம்பிக்கள்ல எத்தனை இஸ்லாமியர்கள் இருக்காங்க? எத்தனை இஸ்லாமியர்கள் மேயரா இருக்காங்க? பதில் சொல்ல முடியுமா உங்களால? நீங்க எப்படிங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பா இருக்க முடியும்? அதான் நான் யாரும் தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்புறம் நான் மறுபடியும் லூஸ்ல விடு. இன்னைக்கு இந்துக்கள் பாத யாத்திரை செல்லும் போது மோரும் சர்பத்தும் சாப்பாடும் கொடுக்கிறது என்னுடைய இஸ்லாமும் கிறிஸ்தவ சொந்தங்கள் தானே. ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒண்ணு போதா எல்லாரும் சேர்றதுக்கு? உன்ன சொல்லி முடிச்சுக்கிறேன். அன்பு 3 எழுத்து, அமைதி 3 எழுத்து, உண்மை 3 எழுத்து. இந்த 3 எழுத்து வர வேண்டும் என்றால் விஜய் என்ற 3 எழுத்து. I am coming. தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து சொல்றாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்கு. அதற்கான காரணம் என்ன சார்? நிறைய வேலை செலவு பண்றோம், மெட்ரோவுக்கு அவ்வளவு செலவு பண்றோம். செலவு பண்ண திருப்பி கட்டணும்ல. அது எப்போ குறையும் அப்படின்ற ஒரு எது டவுட் குறையணும் சார். அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? சார், இந்த உடஞ்ச பொருளுக்கெல்லாம் ஒப்படம் வந்து காசு கொடுப்பான். எந்த அளவுக்கு ஒரு அறிவில்லாத தற்கொலையை திட்டக்குழுவின் தலைவராக தமிழக அரசு வைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே, இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்குடா படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு வாங்குறீங்க, இந்த கட்டணம் திருப்பி கட்டுமா? நம்ம கட்டணும். கட்டணும் எப்படி கட்டுவீங்க? மின் கட்டணத்தை உயர்த்துறது, போக்குவரத்துல எல்லாத்தையும் உயர்த்துவாங்க. மாஸ்டர் பிளான். மின் கட்டணத்தையும் போக்குவரத்து கட்டணத்தையும் சொத்து வரியையும் வீட்டு வரியையும் உயர்த்தினா யார் அதை கட்ட போறது? நாங்க தான் சொல்றோம். நம்ம தானே கட்டணும். கேக்குறான் தாலு அறிவு இல்லாம உனக்கு என்ன வந்துச்சுன்னு. நியாயமா? நியாயமா?
கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? நீ தான் படிச்செஞ்சு மேதையாச்சே. அரசாங்கம் கடன் வாங்கினா உனக்கு என்ன சிட்டிசனை பார்த்து கேக்குற? அரசாங்கம் கடன் வாங்கிச்சு என்ன முதலமைச்சர் வீட்டுல இருந்தா எடுத்து கொடுப்பாரு? அந்த 2 கோடி கார் எடுத்து கொடுப்பாரு. ஏண்டா பஞ்சாயத்து போடுற டிவி நோண்டுற மாதிரி போறேன் வரேன் பூரா அதையே பிடிச்சு நோண்டுறீங்க. திமுரு தெரியுதா அவங்களுக்குலாம்? இந்த பொண்ணு கேக்குது, உனக்கு என்னமா உங்க அப்பா கடன் வாங்கினாலே நீ பொறுப்பு இல்லையா? நீ கடன் வாங்கினாதான் நீ பதில் சொல்லணும். அரசு அது பாட்டுக்கு வாங்கிட்டு போகுது, உனக்கு என்ன வந்துச்சு? உங்க அப்பா வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தடுப்பு கிடையாது. ஓகே, எவனா பேசுவானடா அப்படி? என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா இல்லன்னா குடிய வச்சு மொத்தமா நான் போலாம் நினைச்சியா? இந்த பாரு உன்னை நான் விட மாட்டேன். நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ஒரு டிவி டிபேட்ல டிவி சேனல்ல வந்து பேட்டி கொடுக்குறாருன்னா எவ்வளவு திமுரு புடிச்சவங்க அவங்க இருப்பாங்க, எந்த அளவுக்கு அறிவு குறைந்தவர்களாக இருப்பார்கள். இவரெல்லாம் பொருளாதார மேதை. ஏண்டா கொட்டாம்பளை புடிச்சு வந்திருக்கேன் பைத்தியம் புடிச்ச நாயே. ஐயோ டிபேட்டுக்கு கூப்பிடும் போது பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் அப்படின்னு போட்டீங்கன்னா அது பொருத்தமா இருக்கும். இந்த பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன் சொல்றாப்புல அரசுக்கும் மக்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல அப்படின்றாப்ல. முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே, அரசாங்கம் கடன் வாங்குது, அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது. அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். பொருளாதார புடுங்கி ஜெயரஞ்சன்லாம் ஸ்டாலினை போன்ற உண்டா, திராவிட மாடலை போல உண்டா, ஊபியை பாருங்கள், மாப்பியை பாருங்கள், இங்க தமிழ்நாட்டை பாருங்கள், இப்படி வளர்ந்திருக்கு அப்படி வளர்ந்து உருட்டுமா அதோடு நின்னுக்கோங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. ஏங்க உட்காருங்க. போங்க. இல்லைங்க உட்காருங்க. தியாகராஜனை விரட்டி விட்டுட்டு இது போன்ற தற்குறிகளை கொண்டு வந்து திட்டக்குழுவோட தலைவராக்கி உட்கார வச்சு அழகு பார்க்கிறார். அதனால்தான் இந்த ஆட்சி இப்படி முட்டு சந்தில் வந்து முக்காடு போட்டுக்கொண்டு இன்று நிற்குது. எல்லாம் நன்மைக்கு சார். எல்லாம் நன்மைக்கு தான். போட்டும், பீட சீக்கிரம் ஒழிஞ்சிடும். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. திமிர்த்தனமும் ஆணவ போக்கும் அந்த உடல் மொழியும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களுக்கே கோபத்தை விளைவிச்சிருக்கும். இந்த கோபத்திற்கு 2026 தேர்தல்ல மக்கள் தக்க பதிலடி கொடுப்பாங்க. சந்தோஷமா இதுவரையிலும் திமுக தனியாக எப்பாவது தேர்தலை சந்திச்சிருக்கா? கடல்லே இல்லையா? அவ்வளவு பெரிய ஆள் தானே, தனியா நிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப். இல்ல காங்கிரஸ் திருச்சி வெளிச்சாமி தாவேக்கா திருச்சி வெளிச்சாமியா மாற போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வைரம் தாங்க. இடம் மாறிட்டதுனால வைரம் கோலாங்கல் ஆகாது. சரி, இடம் மாறிட்டதுனால கூழாங்கல் வைரம் ஆயிராது.